இல்ல அதுல ஒரு கியூரியஸுமே இருந்துச்சுல்ல. இப்ப ஒரு ஒரு சாப்டருக்குமே ஒரு ஒரு விஷயத்த நீங்க உள்ள இன்செர்ட் பண்றீங்க. இந்த சாப்டர்ல வந்து அணுக போறாங்க. அடுத்த சாப்டர்ல வந்து சேர போறாங்க. அடுத்தடுத்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது? ருத்ர ஆமா. தாண்டவம்லாம் போது சம்திங் வில் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கியூரியஸ் கிரியேட் பண்றது அந்த சாப்டர் வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆனுச்சு. ஏன் அந்த 11வது 10 சாப்டரோட முடிச்சிடலாம். ரவுண்டா 10ல முடியட்டும் அப்படிங்கிற மாரி. இல்ல நீங்க இப்போ என்னை திட்டுறாங்க. "யோவ்! அறிவு இல்லையா உனக்கு 1 1/2 நிமிஷத்துல என்னய்யா குடிமீறி இருக்க போது? அத வைக்கலாம்ல." அவங்க 2 பேரும் சேர்ந்ததுன்ட்டு. ஆனா படமா பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சினிமால தான்ப்பா இதெல்லாம் நடக்கும். அப்படின்ற ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா மல்டிபிள் க்ளோஷரா ஃபீல் ஆச்சு. ம். அவங்க பிரியறதே க்ளோஷர் மாரி இருந்துச்சு. லேக்க போய் அவன் போய் பார்ப்பான்ல. ஆமா. லேக் ஒரு ஆ. ஒண்ணா அஃப்கோர்ஸ் அது ஒரு அந்த க்ளோஷர் தான். இடம் ஒரு க்ளோஷர் மாரி போச்சு. அப்பவே டெல்லின்னு காமிக்கும்போதே கொஞ்சம் இன்னும் முடியலையா? அப்படின்ற ஒரு ஒண்ணு வருது. எப்படியா இருந்தாலும் போய் சேர போறாங்களே அப்படிங்கிற மாரியான ஒரு எப்படிலாம் ஸ்லோகன். இருந்தாலும் சேர போறாங்கன்னா, போனா லவ்வ பத்தியே பேசாம, மீட் பண்ணதும் போய் கட்டி பிடிச்சுருவாங்க. அந்த மாரிலாம் இல்லாம மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்டா அவங்க பேசிருவாங்க. அவங்க அம்மா இங்க வந்து பேசும்போதும், என் பொண்ண ஏத்துக்குப்பா லெவலுக்கே போமாட்டாங்க. அது அவங்க பிரச்சனை. எனக்கு ஆமா. எனக்கு வந்து அவ கரியர் முக்கியம். அதுக்காக பேச வந்தேன்ட்டு அவங்க அத மட்டும் பேசிட்டு, அது அவங்க பெர்சனல் அந்த பொண்ணுட்டயே பேசிட்டு போயிருவாங்க. ஸோ கரெக்ட். அத என்னடா இவங்க அத அத பத்தியே பேச மாட்றாங்க. இவ்வளவு நேரம் நம்ம அத பத்தி தானே பார்த்தோம். அத பத்தியே பேச மாட்றாங்களேன்னு வரும். ஸோ அந்த எண்டுல சரி பேசி எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் வேலைய பார்க்குறான். அப்புறம் அது திரும்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ல திரும்ப திரும்ப அந்த கதைக்குள்ள வந்து அந்த பெட்ல பேசின கான்வர்சேஷன் வந்து கடைசியில மெசேஜா வரும்போது, எவ்வளோ வெளிய போயிருந்தாலும் திரும்ப உள்ள வரும்போது அது ஒரு ஒரு ஹோல்சம் ஃபீலிங் நெறைய பேருக்கு வந்திருக்கு. கரெக்ட். சில பேர் வந்து ஏறி வரும்போது ஆப்வியஸா படம் பார்க்குற எல்லாருக்குமே ஏறி வரும்போது, "என்னடா எங்கேயோ போகுது" அப்படின்றது தான் வரும். ம். திரும்ப க்ளோஷர் வரும்போது சில பேர் இல்ல மெஜாரிட்டி வந்து வந்துட்டாங்க. ம். ம். சூப்பர். அது கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டான்னும்போது அவங்களே வின் பண்ண ஃபீலிங் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாறாங்க. ஆமா. சில பேரு அ இருந்தாலும் அது பத்தல. ரொம்ப தள்ளி போயிரும். ஓகே. போன ஃபீலிங் அவங்களுக்கு சில பேருக்கு இருக்கு. நான் அந்த ஃபீலிங் வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு டைட்டில் வச்சு, ம். இது இன்டிமேட்டான ஒரு சாப்டரு. இதில கூதிர் காற்று அருந்த காத்தாடின்றது அவன் ஒரு அருந்த காத்தாடிக்கு கண்ட்ரோலே இருக்காது. எங்க ஆமா. போவும் கரண்ட் கம்பத்திலயா, மரத்திலயான்னு தெரியாதுல்ல. அது மாரி ரேண்டமா இருக்க போது. நெருப்பு நடனம்ன்றது அது ஒரு ஒரு ஃப்ளேம் எல்லா டைரக்ஷன்லயும் அதுக்கு ஒரு ஃபார்மே இல்ல. எல்லா பக்கமும் ஆடிட்டு இருக்கும்ல. ஆமா. அது மாரி தான் அந்த எபிசோடே இருக்க போகுது. அது இதுவரைக்கும் பார்த்த மூட்லயே இருக்க போறதில்லன்றது ஆப்வியஸா நெருப்போட இந்த படத்துக்குள்ள நெருப்புக்கு என்ன வேல? இவ்வளவு நேரம் மழையிலேயே வந்திருக்கும் படம் ஆமா. ஃபுல்லா. ஸோ நெருப்பின் நடனம்னு வைக்கும்போதே அது ரெடியா இருங்க. எல்லாரும் கான்ட்ராஸ்ட்டா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஸோ விஷயம் அப்படின்னு தான். பண்ணது தான் 7, 8 எபிசோடு வரைக்குமே அவங்கள இந்த சாப்டர் டிஸ்டர்ப் பண்ணலன்னும்போது எனக்கு 9த் எபிசோடு வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் பே நகர்த்தலாம். ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு